வானவர்கள் இந்த பூமிக்கு கொண்டு வந்த சமாதானம், உயிர்த்த இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த சமாதானம் இன்று நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நிரம்ப கிடைக்க வானவர்கள் கடவுளை துதித்து பாடிய வானவர் கீதத்தை நாமும் இசைத்து மகிழ்வோடு ஆர்ப்பரிப்போடு பாடுவோமா? Gloria,
என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருக்குமாரனுடைய பாடுகளாலும் மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டு ரட்சித்தீரே. அவருடைய பாடுகளை அவர் சந்தோஷமாக ஏற்று சாவுக்கு தன்னை கையளித்ததால் உயிர்ப்பின் மகிமையை பெற்றுக் கொண்டார். அவ்வண்ணமே நாங்களும் எங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரும் சிலுவையாகிய துன்பங்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு எங்களையே துன்பங்களுக்கு கையளித்தார். இயேசுவின் உயிர்ப்பில் எங்களுக்கும் பங்கு உண்டு என்று கற்றுத்தந்தார். இன்று உயிர்ப்பின் விழாவை கொண்டாடும் நாங்கள் எங்களையே பாவத்திற்கும் பாவத்தின் பலனான சாபத்திற்கும் கையளித்து இயேசுவின் உயிர்ப்பில் பங்கு கொள்ள அருள் புரியும். உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் சர்வேசுரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாரும் அமர்ந்திருந்து இந்த உயிர்ப்பு விழாவுக்குரிய வார்த்தை வழிபாட்டுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகம் இஸ்ரவேல் மக்களுக்கு உயிர்ப்பின் செய்தியை எடுத்துரைக்கின்றது. அந்நிய நாட்டில் அடிமைப்பட்ட மக்கள் துன்பங்களால் நொறுக்கப்பட்டு அன்றாடம் சாவையே அனுபவித்தார்கள். அந்த பாடுகளின் போது அந்த மக்கள் தங்கள் குற்றங்களுக்கு
பாவ பரிகாரம் செய்து அழுது புலம்பி பாவத்தை சாகடித்து ஆண்டவரிடம் திரும்பி வந்தார்கள். இவ்வாறு பாடுகளாலும் பரிகாரத்தாலும் சாவை சந்தித்த மக்களுக்கு உயிர்ப்பின் செய்தியை அறிவித்து தேற்றுகின்றார். இன்று நாமும் பரிசுத்தத்தால் கிறிஸ்துவோடு உயிர்த்தவர்களாக வாழ நம்மை அழைக்கும் முதல் வாசகத்தை ஜெபத்தோடு கேட்போம். முதல் வாசகம் எரேமியா 31 அதிகாரம் 9 முதல் 13 வரையும் 16, 17 ஆகிய வசனங்களும். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: அழுகையோடு அவர்கள் திரும்பி வருவார்கள். ஆறுதல் அளித்து அவர்களை நான் அழைத்து வருவேன். நீரோடைகள் ஓரமாக அவர்களை நான் நடத்தி செல்வேன். இடறி விழாதவாறு சீரான வழியில் அவர்கள் நடக்கச் செய்வேன். ஏனெனில் நான் இஸ்ராயேலின் தந்தை, எப்ராயிமோ என் தலைப்பிள்ளை. மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ராயேலை சிதறடித்தவரே, அதை கூட்டி சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுகாலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர் வளம் மிக்க தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அப்பொழுது கன்னி பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நீ அழுகையை நிறுத்து, கண்ணீர் வடிக்காதே. ஏனெனில் உனது உழைப்புக்கு பயன் கிடைக்கும். தங்கள் பகைவரின் நாட்டினின்று அவர்கள் திரும்பி வருவார்கள். உன் எதிர்காலத்தை பொறுத்தமட்டில் நம்பிக்கை உண்டு என்கிறார் ஆண்டவர். உன் பிள்ளைகள் தம் நாட்டுக்கு திரும்பி வருவர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கண்களை மூடி இறப்பவனுக்கு உயிர்ப்பு என்ற சத்தியத்தோடு இந்த ஆண்டு உயிர்ப்பு விழாவை கொண்டாடுகின்றோம். இறப்பவனுக்கே உயிர்ப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவத்தினால் சாபத்தை ஏற்று வாங்கிக் கொண்டார்கள். தங்கள் சொந்த நாட்டிலிருந்து
துரத்தி அடிக்கப்பட்டு அந்நிய நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவம் சாபத்தை பெற்றுத் தந்தது. அந்நிய நாட்டில் அவர்கள் பாவமும் சாபமும் தங்களை விட்டு போகுமாறு தெய்வ சமூகத்துக்கு திரும்பி வந்தார்கள். நெகேமியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: உம் ஊழியர்களாகிய இஸ்ராயேல் மக்களுக்காக இரவும் பகலும் நெகேமியாவாகிய நான் இன்று மன்றாடுகிறேன். இஸ்ராயேல் மக்களாகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிறேன். அடியேனுடைய மன்றாட்டை கேட்பதற்கு உம் செவிகள் திறந்திருப்பதாக, உம் கண்கள் விழித்திருப்பதாக. நானும் என் தந்தை வீட்டாரும் பாவம் செய்தோம். தங்களுடைய பாவங்களை ஒத்துக்கொள்பவர்கள் தங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டு விட்டு விடுபவர்கள் பாவத்தை தங்களுக்குள் சாகடிக்கிறார்கள். பாவம் ஒருவருக்குள் சாகும்போது சாபமும் தாமாக செத்துவிடும். அதுவே அவர்களுக்கு உயிர்ப்பாக மாறுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பாவங்களை தங்கள் இதயத்திலிருந்தும் வாழ்விலிருந்தும் சாகடித்து விட்டார்கள். உன்னை ஆண்டு கொண்டிருக்கும் பாவம் உன் இதயத்தையும் உன் வாழ்க்கையையும் ஆண்டு கொண்டிருக்கும் பாவம் சாகடிக்கப்படும் நாள் நீ சாபம் நீங்க பெற்ற உயிர்ப்பின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். எப்போது உன்னை பற்றிக் கொண்டிருக்கும் பாவம் சாகடிக்கப்படும், உன் பாவங்களை ஒப்புக்கொண்டு வெளிப்படையாக அறிக்கையிட்டு மனம் திரும்பி கடவுளுக்கு முன் வரும்போது. நெகேமியா இதை செய்கிறார். விளைவு என்ன? இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். தங்கள் இல்லங்களிலிருந்தும் இருப்பிடங்களிலிருந்தும் நாட்டினின்றும் துரத்தப்பட்டு சாபத்தால் அலைக்கழிக்கப்படுகின்ற என் மக்களே, இனி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இனி உங்களுக்கு உயிர்ப்பின் வாழ்க்கை. நீங்கள் இழந்த சமாதானம் எல்லாம் நீங்கள் மீண்டும் பெற்றுக் கொள்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒடுக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து என்னை நோக்கி மனஸ்தாபத்தோடு அழுது புலம்பு கண்ணீர் விட்டு ஓலமிட்டது என் காதுக்கு எட்டிற்று. பாவம் உங்கள் இதயத்திலிருந்து சாகடிக்கப்பட்டது. எங்கே சாவு உண்டோ அங்கே உயிர்ப்பும் உண்டு. மனஸ்தாபம் உன் இதயத்தின் எல்லா பாவக் கட்டுக்களையும் சாகடிக்கும் சக்தியுள்ளது. அதன் விளைவோ சாபம் உன்னை விட்டு நீங்கி போக உயிர்ப்பின் மகிமையை உன்னை ஆட்கொள்கிறது.
உந்தன் துக்கம் சந்தோஷமாக மாறுமா? இந்த உணர்வோடு நம் வாழ்க்கையை கவ்விக்கொண்டிருக்கின்ற பாவ தீட்டு நம்மை விட்டு நீங்கி போகும்படியாக நாம் தேவ சமூகத்திலே இந்த கடந்த நாட்களெல்லாமா மனஸ்தாபத்தோடு அழுது புலம்பி கண்ணீர் விட்டு வந்தோமா? பாவம் நமக்குள் அழிக்கப்படும் போது இதோ உயிர்ப்பு நம் வாதிலண்டை வந்து நிற்கிறது. உயிர்ப்பு நம் வாழ்க்கையை ஆட்கொள்ளுகிறது. இந்த நம்பிக்கையோடு என் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரம் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென், ஆமென். மரித்தவர் உயிர்த்தெழுந்தார், மண்ணில் வந்த பாடு எல்லாம் ஏற்று அவர் வெற்றி கொண்டார். மண்ணில் வந்த பாடு எல்லாம் ஏற்று அவர் வெற்றி கொண்டார். மன்னாதி மன்னன் இயேசு மரித்தவர் உயிர்த்தெழுந்தார், மண்ணில் வந்த பாடு எல்லாம் ஏற்று அவர் வெற்றி கொண்டார். மண்ணில் வந்த பாடு எல்லாம் ஏற்று அவர் வெற்றி மீண்டும். மன்னாதி மன்னன் இயேசு மரித்தவர் உயிர்த்தெழுந்தார், மண்ணில் வந்த பாடு எல்லாம் ஏற்று அவர் வெற்றி கொண்டார். மண்ணில் வந்த பாடு எல்லாம் ஏற்று அவர் வெற்றி கொண்டார். உலகினில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றால் ஆயிரம் வென்றாதிருந்தார். உலகினில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றால் ஆயிரம் வென்றாதிருந்தார். உலகினில் பாவமற்ற மரணம் ஏற்று உயிர்த்தெழுந்தார், உலகத்தை தான் ஜெயித்தெழுந்தார். உலகினில் பாவமற்ற மரணம் ஏற்று உயிர்த்தெழுந்தார், உலகத்தை தான் ஜெயித்தெழுந்தார். என்னோடு மறிப்பவனோ என்னோடைய உயிர்ப்பானென்றார். என்னோடு மறிப்பவனோ என்னோடைய உயிர்ப்பானென்றார். என்னோடு அடக்கம் செய்தால் என்னோடைய வாழ்வானென்றார். என்னோடு அடக்கம் செய்தால் என்னோடைய வாழ்வானென்றார். மன்னாதி மன்னன் இயேசு மரித்தவர் உயிர்த்தெழுந்தார், மண்ணில் வந்த பாடு எல்லாம் ஏற்று அவர் வெற்றி கொண்டார். மண்ணில் வந்த பாடு எல்லாம் ஏற்று அவர் வெற்றி மீண்டும். மன்னாதி மன்னன் இயேசு மரித்தவர் உயிர்த்தெழுந்தார், மண்ணில் வந்த பாடு எல்லாம் ஏற்று அவர் வெற்றி கொண்டார். மண்ணில் வந்த பாடு எல்லாம் ஏற்று அவர் வெற்றி கொண்டார். கோதுமை மழை மண்ணை அணிய வேண்டும் என்றுரைத்தார், மனிதன் மரமாகும் என்றார். கோதுமை மழை மண்ணை அணிய வேண்டும் என்றுரைத்தார், மனிதன் மரமாகும் என்றார். பிரசவ வேதனையை மாற்றப்பட வேண்டும் என்றார், பிள்ளை பேறு கிடைக்கும் என்றார். பிரசவ வேதனையை மாற்றப்பட வேண்டும் என்றார், பிள்ளை பேறு கிடைக்கும் என்றார். இப்போது அழுபவரே பிற்பாடு நீர் சிரிப்பீர் என்றார். இப்போது அழுபவரே பிற்பாடு நீர் சிரிப்பீர் என்றார். மீண்டும் வருகையிலே துக்கம் மகிழ்ச்சியாகும் என்றார். மீண்டும் வருகையிலே துக்கம் மகிழ்ச்சியாகும் என்றார். மன்னாதி மன்னன் இயேசு மரித்தவர் உயிர்த்தெழுந்தார், மண்ணில் வந்த பாடு எல்லாம் ஏற்று அவர் வெற்றி கொண்டார். மண்ணில் வந்த பாடு எல்லாம் ஏற்று அவர் வெற்றி கொண்டார். மன்னாதி மன்னன் இயேசு மரித்தவர் உயிர்த்தெழுந்தார், மண்ணில் வந்த பாடு எல்லாம் ஏற்று அவர் வெற்றி கொண்டார். மண்ணில் வந்த பாடு
இரண்டாம் வாசகம் வாசித்து தியானிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் இறந்தவர்களுக்குத்தான் உயிர்ப்பு உண்டு என்பதை ஆவிக்குரிய சபைக்கு வலியுறுத்துகின்றார். கிறிஸ்து நம்முடைய பாவங்களை அழிக்க நமக்காக மரண பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நாமும் புது வாழ்வு பெற்று ஞானஸ்நானத்தின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். நம் பழைய இயல்பு அழிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு ஒன்றித்து அன்றாட பாடுகளை சந்தோஷமாய் சுமந்து சென்றால் கிறிஸ்து உயிர்த்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தவர்களாகவே வாழ்வோம். உயிர்த்த வாழ்வாகிய கிறிஸ்துவோடு இணைந்து கடவுளுக்காக வாழும் வாழ்வுக்கு நம்மை அழைக்கும் இரண்டாம் வாசகத்தை ஜெபத்தோடு கேட்போம். இரண்டாம் வாசகம் ரோமையர் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 14 வரையுள்ள வசனங்கள். இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். இயேசு இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாய் இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். இயேசு இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கின்றார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கின்றார். அவ்வாறு நீங்களும் பாவ வாழ்க்கை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கின்றவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடல் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள்.
நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடம் ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக கடவுளின் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். இது ஆண்டவரின் அருள் வழங்கும் இறை வார்த்தை. இறைவா உமக்கு நன்றி. எல்லாரும் எழுந்து நின்று நற்செய்தி வாசகத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்த அல்லேலூயா கீதம் பாடுவோமா? அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகம் இயேசுவோடு தன்னை ஐக்கியப்படுத்தி அவரோடு இறப்பின் பாடுகளில் பங்கு பெற்றவர்களுக்கு உயிர்ப்பில் கிடைத்த மகிமையை தெளிவுபடுத்துகிறது. மதலேன் மரியாளின் மனம்
கல்லறைக்குள் இருந்த இயேசுவோடு தன்னை ஐக்கியப்படுத்தியது. அவள் கல்லறையில் இயேசுவுக்காய் காத்திருந்தாள். இயேசுவோடு இறப்பை அனுபவித்த மதலேன் மரியாள் முதலாக இயேசுவின் உயிர்ப்பின் மகிமையை அனுபவித்தாள். இன்று உயிர்த்த இயேசுவின் மகிமையை அனுபவிக்க நம்மை ஆயத்தம் செய்யும் நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரையுள்ள வசனங்கள். அக்காலத்தில் வாரத்தின் முதல் நாளன்று விடிய காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரே, கல்லறையில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. பின்னர் சீடர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பி சென்றார்கள். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வான தூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர். அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார்.
இயேசு அவரிடம் மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றிக் கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஏதோ கிறிஸ்துவின் நற்செய்தி.